இந்த மேடை இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு டவர்ஸாக வருது ரஹ்மான் சார் ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் வந்து அஃபிஷியலாக மார்வெல்குள்ளே வந்துட்டீங்க, அவெஞ்சர்ஸ்குள்ளே வந்துட்டீங்க. இன்டர்வியூ எடுத்து வேலை கிடைச்சோன்னா இனிமேல் நீங்கள் கம்பெனியில் எம்ப்ளாயின்னு சொல்கிற மாதிரி நம்ம கம்பெனியில் உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு வாங்க. இல்லை, அயன்மேன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு உங்களோட குரலை கேட்க போகிற அந்த எக்ஸைட்மெண்ட் எங்களுக்கு பயங்கரமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு பயம் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் ஏன்னா ரொம்ப நாள் எங்கே ஒருத்தரோட வாய்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ புதுசாக எப்படி இருக்குன்ற ஒரு எனக்கு ஒரு இதுவாக இருந்தது. பட் டப் பண்ணும்போது நான் ஒவ்வொரு ரீல் முடிக்கும் போது கேட்டுகிட்டே இருந்தேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. பட் அவங்க சொன்னாங்க ஏற்கனவே டப் பண்ணிட்டு இருந்தவங்க தான் சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, மேட்ச் ஆகுது சொன்னாங்க. பட் எனக்கு அவரோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, சுனாமி அடிச்சாலும் அந்த சும்மா தான் இருப்பார் பொழுது. அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணார் எல்லா பிரச்சனையும். சரி, ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து தன்னோட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுறது இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் அவர் பேர் அயன்மேன் நினைக்கிறேன். நிற்கிறாங்க. ஓகே, சூப்பர். நீங்கள் வந்து சாதாரணமாகவே உங்களோட படங்களில் நீங்கள் பண்ணுற ஒரு ரோலுக்கு ரொம்ப மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள், பாடி லாங்குவேஜ், வாய்ஸ், டப்பிங் எல்லாம் பண்ணுவீங்க. இல்லை ரம்யா, நான் எல்லாத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பட் நீங்கள் சொல்லுங்க இது ஆக்சுவலாக. இல்லை, ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ சூப்பர் டிலக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், உங்களோட எல்லா இன்டர்வியூஸும் பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நீங்கள் நல்லா டைம் எடுத்து எப்படி அந்த கேரக்டருக்குள்ளே ஃபிட்டுன்னு ஆகிறதுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து சிரமப்பட்டீங்கன்றதை பற்றிலாம் பேசுனீங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் பண்ணுற படங்களுக்கு இவ்வளோ எஃபர்ட் இருக்கும்பொழுது அயர்ன் மேனுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ப்ரெப் ஒர்க்லாம் பண்ணிருந்தீங்க? இல்லை, நான் பண்ணுற படமாக தான் சரி, இல்லை வேறு யாருடைய படம் நான் பார்த்து புரிஞ்சுக்கிறதுனாலும் சரி, இல்லை எந்த மனுஷனை பார்த்தாலும் சரி, எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு டாட் ஒன்று இருக்கும். அது தொட்டுட்டோன்னா அந்த ஆள் யாரும் தெரிஞ்சிடும். அது அவங்களோட பிஹேவியரோ இல்லை பேசுகிற விதமோ, நிற்கிற விதமோ, இல்லை அவங்க அப்ரோச் பண்ணுற விதமோ, இது எல்லாத்துலேயும் அந்த ஆள் யார். இப்போ நான் ஜென்ரல் நம்ம ஒரு பொருளை தொடும்போது நம்மளோட கைரேகை அதில் படிகிற மாதிரி ஒரு மனுஷனோட பழக்க வழக்கத்துலேயும் பிஹேவியர்லையும் அவங்களோட குணம் எட்டி பார்த்து நான் நம்புகிறேன். ஆனால் அதை வச்சு தான் ஒரு கேரக்டர் நான் ரீட் பண்ணுறேன். டேரக்டர் என்ன எழுதியிருக்காரு, எழுதுறதை வச்சு அவர் அந்த கதாபாத்திரம் என்னவா யோசிச்சிருக்கு, அதோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவரோட தாட் ப்ராசஸ் என்னன்னு அதில் இருக்குது. நீங்கள் பேசுகிறது உங்கள் வார்த்தையின் மூலமாக உங்கள் ஐடியாலஜி இருக்கிற மாதிரி, நான் பேசுகிற வார்த்தையின் மூலமாக என்னோட ஐடியாலஜி இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்துக்கும் அப்படி தான் எழுதப்படுது நான் நம்புகிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் ஒரு கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ட்ரெய்லருக்கு பேச விட்றாங்க, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி இருந்தது வரல. அப்புறம் போக போக புரிய ஆரம்பிச்சது. அப்போ நான் ரொம்ப ரசிக்க ஆரம்பித்தேன். அந்த ஏன்னா எந்த சூழ்நிலையும் வந்து அது ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. லைஃப்பில் அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. நம்மளோட மனநிலையும் அந்த மனநிலையாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. கேட்குதா பேசுறது? கேட்குதா? ஓகே. இப்போ நீங்க நிறைய அயர்ன் மேன் அப்சர்வ் பண்ற மாதிரி தெரியுது இந்த டப்பிங் ப்ராசஸ்ல, அதனால கேட்கணும்னு தோணுது. உங்களுக்குள்ள நீங்க அயர்ன் மேன் பார்க்கும்போது இவர் நம்மள மாதிரி இருக்காரு, இல்லை நம்ம இவர் மாதிரி இருக்கோமே, அப்படிப்பட்டதா கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட் தெரியுதா? இல்லை, அப்படி இல்லை. அப்படி இருந்த மாட்டோமான்னு தோணுச்சு. அதான் ஓகே. எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை ரொம்ப சாதாரணமாக வேற யாருக்கும் நடக்கிற மாதிரி எடுத்துக்கிறது. ஏன்னா இன்னொருத்தங்க பிரச்சனை நம்ம ஈஸியாக போய் அட்வைஸ் பண்ணிடுவோம். நமக்கு வரும்போது ஆடியோ உட்காந்துரும் இல்லையா? பட் அந்த மாதிரி எனக்கு வர பிரச்சனை இன்னொருத்தர் வர பிரச்சனை மாதிரி பார்க்குற மனநிலை வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. பிரச்சனையை தள்ளி வச்சு பார்க்குற மாதிரி. சூப்பர். ஸோ அயர்ன் மேன் அதை பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் ரொம்ப கேஷுவலாக டீல் பண்ணுறதுல இருக்கு நினைக்கிறேன். நான் எந்த இக்கட்டான சூழ்நிலையும் அவர்கிட்ட ஒரு ஐடியா வருது. ஓகே. அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வருது. எவ்வளோ பெரிய சூழலாக இருந்தாலும் சரி, அது அவரோட குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் டீல் பண்ணுறதுல இருக்கு. நைஸ். எங்கள் ப்ரெஸ்ஸுக்காக, நம்ம ப்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கேன். நீங்கள் ப்ளீஸ் எனக்காக சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் அயர்ன் மேன் அப்படின்னு சொன்னால், தார் தான் வந்து எல்லா அவெஞ்சர்ஸோடைய அந்த காமன் எனிமி வில்லன். யார் தாரா ப்ளே பண்ணலாம்னு நினைக்கிறீங்க நம்ம காலிவுட்டில் இருக்கிற ஆட்கள் இருந்து? தார் இல்லை, சாரி, தானோஸ். யாராவது பேர் சொன்னால் யாராவது கோச்சு போகிறாங்க. நானே டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா எனக்கு எவ்வளோ தூரம் வில்லன் பிடிக்குமோ அவ்வளோ தூரம் ஹீரோவும் பிடிக்கும். எனக்கு நம்பியாரையும் பிடிக்கும், எம்ஜிஆரையும் பிடிக்கும். வாவ், வெரி நைஸ் ஆன்சர். அயர்ன் மேனுக்கு வந்து ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வர்ச்சுவல் செக்ரட்டரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் அயர்ன் மேனாக நடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த செக்ரட்டரி கேரக்டருக்கு ஒரு பேர், நீங்கள் தமிழ் பேர் வைக்கணும்னா என்ன பேர் வைப்பீங்க? ரம்யா. காஸ்டியூம் அப்படிதான். நான் வந்து ஒரு பிளாக் வீடோ ரேஞ்சுக்கு ஃபீல்
பண்ணிட்டு வந்து நீங்க செக்ரட்டரி ஆகிட்டீங்கல்ல. பரவாயில்ல, உங்களோட செக்ரட்டரியா நான் தாராளமா இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய், ரொம்ப ஸ்வீட்டா வந்து ஆன்சர் பண்ணீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கு. ப்ளீஸ் ரிக்வெஸ்டிங் யூ டேக் யூர் சீட். ஃபேவரட் சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸ் ஜஸ்ட் மாவல் யூனிவர்ஸ். எனக்கும் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கு அயன்மேன் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் கொஞ்சம் மாஸ் படம் தான் என்னையே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் மாஸாக பண்ணுப்பா, ஏன் இப்படியே பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ். ஹலோ ரஹ்மான் சார். சார் நீங்கள் நிறைய இந்தியன் சூப்பர் ஹீரோஸ் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, ரஜினி சார், ஷாருக், விஜய் சார், எல்லாருக்கும். ஸோ நேம் ஆஃப் உங்களுக்கு நம்ம ஹீரோஸ் யாராவது இந்த கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனி இமேஜினேஷன் உங்களோட சைடில் கம்போசிங் த மியூசிக் ஃபார் திஸ் ஆல்பம்? என்ன கேரக்டர் சார்? அயன்மேன். யா ஆங்கில படங்கள் வந்து பொதுவாக அவங்க 22 படம் எடுத்துக்காங்க இது வரைக்கும். அவங்க இது வரைக்கும் இது மாதிரி பாட்டு ஆல்பம் அவங்களாம் செய்யவே இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்திய திரைப்பட உலகில் பாடல்கள்லாம் அதிகமாக முக்கியத்துவம் இருக்கிறதுனால இந்த பாடலை வந்து எடுத்துருக்காங்களா? இதோட பின்னணி இதை மட்டும் ஏன் பாடம் பண்ணணும்? பின்னணி என்னன்னா, ஐ திங்க் இதுக்கு முன்னாடி படம் டப் பண்ணி வரும்போது அவ்வளோ ரிலேட் பண்ணல ஜனங்கள். இப்போ வந்து ஸ்லோவாக கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் 2 ஸ்டெப் எடுத்துக்கிறாங்க. இன்னும் எப்படி கிரியேட் பண்ண முடியும், இந்த அவெஞ்சர்ஸ் பார்க்காதவங்க இன்னும் வரணும் தேட்டருக்கு, அவங்க என்ஜாய் பண்ணணும் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இந்த பாடல் மூலியமாக இந்த கேரக்டர்ஸ் நான் கற்றுக்கிட்டு இந்த ஒரு புது ஆடியன்ஸ் வரணுன்றது. நீங்கள் ஹாலிவுட் படங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து இந்தியன் படத்தில் வந்து சீக்வன்ஸ் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது உங்ககிட்ட வெளிப்படையவே சொல்கிறாங்க. நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. குவிண்டட் கூட அப்படி தான் சொல்கிறேன். நான் வந்து நிறைய படங்கள் இன்ஸ்பயர் ஆகி நிறைய காட்சிகளை எடுத்திருக்கேன். குவிண்டட் டேரக்டர் அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த இந்திய டேரக்டர் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆளுங்க மோசம் நண்டு இல்லை நண்டு பிடிச்சி இழுத்து விட்டுரும். பட் அதெல்லாம் மாறுது. ஐ திங்க் ஜனங்க ஐ திங்க் they're much more smarter and amazing talent. அண்ட் இந்த மாதிரி ஜென்ராசிட்டி வரும். நான் பாராட்டுறதுக்கு ஒரு ஜென்ராசிட்டி வரும், மாதிரி பகிர்ந்ததுக்கு ஒரு ஜென்ராசிட்டி வரும். அது டெஃபினட்டாக இந்த ஜென்ரேஷன் வருது. சார், இந்தியாவில் அவெஞ்சர்ஸ் மாதிரி படம் எடுத்தா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ 5 ஹீரோ யாரும் படம் அப்படியா? எனக்கு அந்த அளவு டேலண்ட் இல்லை மாதிரி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. பட் கண்டிப்பாக அது நடக்கும். மேபி அவெஞ்சர்ஸில் ஒரு இந்தியன் ஹீரோ வந்தாலும் நெக்ஸ்ட் ஹாலிவுட் மூவிஸில் எல்லா பிரபல நடிகர்களுமே கார்ட்டூன் கேரக்டர்களுக்காகட்டும் எந்த கிராஃபிக் கேரக்டர் எதுக்காக இருந்தாலும் பின்னாடி கொடுப்பாங்க, பின்னாடியில் படம் கொடுப்பாங்க. அதனாலே அந்த படம் வந்து மிக பிரபலமாக ஓடிச்சு. தமிழில் முதல் முறையாக பிரபலங்கள் நீங்கள் வந்துட்டீங்க. இது வந்து இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, இதுக்கப்புறம் தொடருமா இதனுடைய எதிர்காலம்? அது எனக்கு தெரியல. நான் டப்பிங் மெம்பர் நான். ஸோ நான் டப்பிங் கார்டு எடுத்து நிறைய மோகன்லால் சார் படங்கள்லாம் நான் பேசினேன். ஏன்னா நான் கற்றுக்கிறதுக்காக எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் நான் நினைக்கிறேன். நான் என் குழந்தைங்களுக்கு டப்பிங் கார்டு எடுத்துருக்கேன், அவங்களுக்கு எடுத்து கொடுத்தேன் 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நம்புறேன். அப்புறம் நான் டப்பிங் கார்டு எடுத்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ட்ரை பண்ணது கார்ட்டூன் ஃபிலிம்ஸ்க்கு. ஏன்னா அதோட டைமிங் வந்து அச்சீவே முடியாது. அது செம்ம டைமிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம். எனக்கு ரொம்ப ஆசை கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் பேசணும்னு சொல்லிட்டு நான் நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரீசெண்டாக கூட ஒரு ஆஃபர் வந்து அப்போ என்னால் பேச முடியல. அண்ட் டப்பிங் வந்து அது இன்னொரு லேர்னிங். அது ஆக்டருக்கு அது ஒரு பெரிய லேர்னிங் நினைக்கிறேன். நான் இந்த படம் ஒத்துக்கிறதுக்கு மாதிரி நான் ரொம்ப பயந்தேன். என்னோடய டைமிங் வேறு, இன்னொரு ஆக்டரோட டைமிங்கை புரிஞ்சுட்டு ப்ரெசென்ட் பண்ண போகிறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எனக்கு டப்பிங் பேசுறது கஷ்டமாக இருக்குது. பட் என்னவாக இருந்தாலுமே பயப்படுறதா கற்றுக்கிறதான இருக்கும்போது நான் கற்றுக்கிற போகிறது தானே போகிறோம். அதுக்கு வேறு காசு கொடுக்குறாங்க. ஸோ காசு கொடுக்குறாங்க, கற்றுக்க போகிறோம், வாங்கிட்டு கற்றுக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். இட் இஸ் நாட் அ பிஸ்னஸ், இல்லை பாப்புலாரிட்டி இல்லை, அது லேர்னிங் நான் நினைக்கிறேன். அது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச எல்லாரும் ரசித்த ஒரு படத்தில் நானும் ஒரு ஆளாக இருக்கிறேன். அப்புறம் நானும் ஒரு பயத்தோட எக்ஸைட்மெண்ட்டோடு காத்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்க போகிற ரசிகர்கள், இந்த படத்தோட ரசிகர்கள் வந்து
என்னவா பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இதுலேயும் நான் இருக்கேன். ரகுமான் சார் சார் ரகுமான் சார் நீங்கள் நிறைய ஹீரோக்களை ஸ்க்ரீனில் பார்த்து டான்ஸ் ஆடும்போது நிறைய கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய இது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி டான்ஸ் ஆடும்போது உங்களுக்கு என்னென்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்? கண்ணை மூடிக்கிட்டோமே. ஸோ அது இது ஒரு ப்ராசஸில் அப்போ முதல்ல வந்து மியூசிக்கில், அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிறாங்க பெட்டராக பண்ணலாம்ன்ற மாதிரி ஒரு கன்விக்ஷன். அப்புறம் அந்த டைரக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஒல்லி நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி பிக்சர் எக்ஸ்பேண்டட் ஆகுது. அவனை சொன்னார் ஏற்கனவே நான் ரொம்ப ஒல்லி ஃபிக்ஸ் பண்ணேன் சார். ஹிந்தி இல்லை, நம்ம எடுக்கிற எல்லாமே சூப்பர் ஹீரோ படம் தான் உங்களுக்கு தெரியல. ஏங்க ஒருத்தர் அடிச்சா தூக்கி மேலே போய் விடுறாங்க. அவர் வந்து பூச்சி கட்சி ஸ்பைடர்மேன் ஆகிட்டாரு, இவர் இது போட்டுருந்தாரு அப்படின்னு. நம்ம சாதாரண அடிச்சால மேலே தான் போகிறாங்க. நீங்கள் தான் சரியாக கவனிங்க. நம்ம எடுக்கிறது எல்லாமே சூப்பர் ஹீரோ. எனக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோன்னு வேறு யாரும் இல்லைங்க. கெட்டதை அழிப்பவன்னா சூப்பர் ஹீரோ தான். அப்புறம் என்ன? தேங்க்யூ ஸோ மச். கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு.